இப்பொழுது நாம் செய்தியுடைய தலைப்பை பார்க்க போகிறோம். நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்றுதான் அந்த செய்தியுடைய தலைப்பாக இருக்கிறது. இங்க இயேசு கிறிஸ்துவானவர் என்ன ஆனார் என்று சொல்லி, அவர் எப்படி ஜெயம் பெற்றார் என்று சொல்லி, அந்த 24 மூப்பர்கள்ல ஒரு மூப்பன் சொல்லுகிறான், இதோ யூதா குலத்தின் சிங்கமும் தாவீதின் குலம் வேறுமானவர், அவர் வெற்றி பெற்றார். இந்த 7 முத்திரைகளை உடைக்கவும் திறக்கவும் அவரே பாத்திரவானாக இருக்கிறார் என்று சொல்லி இங்க மூப்பர்களில் ஒருவர் யோவானை பார்த்து சொல்கிறார். யோவான் அழுது கொண்டிருக்கிறார். என்னன்னு சொல்லி ஒரே அழுகைதான் யோவானுக்கு. அவனுக்கு ஒரு தாகம் இருந்தது, யோவானுக்கு ஒரு வாஞ்சை இருந்தது. ஐயோ, அந்த புத்தகத்தை திறந்த உடனே என் பேர் அழைக்கிறார். இப்போ டிகிரி எடுத்திருப்பாங்க எல்லாரும் பசங்க, டிகிரி பாஸ் பண்ணிருப்பாங்க. இல்ல வேணாம், அது வேணாங்க. டிகிரி காட்டிலையும் எஸ்எல்சி வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதி, அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதி அதுல ரிசல்ட் வரும் பொழுது அதெல்லாம் வந்து ஒரு நோட்டீஸ்ல ஒட்டுவாங்க. அந்த நோட்டீஸ் வராதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இன்னைக்கு திங்கட்கிழமை 11 மணிக்கு அது பப்ளிஷ் பண்ணுவோம். அது எல்லாத்தையும் வந்து நீங்க ஸ்கூல்ல நோட்டீஸ் போர்டு ஒட்டுவோம், அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும். இப்பெல்லாம் வந்து ஆன்லைன், அந்த 5 வருஷத்துக்கு பின்னாடி எல்லாம் ஆன்லைன் இல்லை. அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த ஸ்கூல் கிட்ட ஒரு சாட் ஓட்டுவாங்க. அந்த சாட்ல போயிட்டு தேடுவாங்க, என் பேர் இருக்குதா, என் பேர் இருக்குதா, என் பேர் இருக்குதா, என் பேர் இருக்குதா. ஏன்னாக்கா இவன் எக்ஸாம் எழுதிருக்கான், ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம். அது எழுதினாதான் முன்னத்துக்கு காலேஜுக்கு போறதுக்கு, காலேஜுக்கு போனதான் டிகிரி வாங்குறதுக்கு, டிகிரி ஆனாதான் இன்ஜினியரோ டாக்டரோ வேற ஏதோ சயின்ஸ் ஏதோ ஒண்ணு பண்றதுக்கு, அந்த காரியத்துல முன்னு போறதுக்காக. ஆனா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போது அவனுடைய பேர் அதுல இருக்குதான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு ஆர்வம், ஒருத்தர் மேல ஒருத்தர் குதித்து அவனை தள்ளி இவனை தள்ளி என்ன பண்றாங்க, போயிட்டு என் பேர் இருக்குதா, என் பேர் இருக்குதா, என் பேர் இருக்குதா, என் சீரியல் இருக்குதா, என் நம்பர் இருக்குதா பார்த்து தேடுவாங்க. அவன் பேர் இருந்துச்சானாக்கா ஒரே சந்தோஷம் தான். ஐயோ, நான் பாஸ் ஆயிட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். வந்த உடனே என்னது, நான் பாஸ் ஆயிட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன். அவனுக்கு ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. எல்லார்ட்டையும் சொல்லுவான், போன் பண்ணிட்டு இருந்த இல்ல தெரிஞ்சவங்களுக்கு எல்லாத்தையும், அப்பா வரும்போதே நீ ஒரு அர்க்கேஜி சீட் வேணப்பா, நம்ம சொந்தக்காரர்கள் எல்லாம் எடுத்து போய் கொடுக்கணும், நான் பாஸ் ஆயிட்டேன், 10th பாஸ் பண்ணிட்டேன். நான் ஒரு குஷியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அப்போ இங்க யோவானுக்கு கூட என்ன ஆகிக்கொண்டு இருக்கிறது, என்னுடைய பேர் அதுக்குள்ள இருக்கிறதா, என்னுடைய அந்த என்னுடைய அந்த வரலாறு அதுக்குள்ள இருக்கிறதா, என்னை பற்றி அங்க எழுதி வச்சிருக்கிறதா. என் பேர் யோவானா இருக்கிறது, என்னுடைய தகப்பன் பேர் வந்து ஜெபேதாயா இருக்கிறது, அவங்க பேர் அங்க இருக்கிறதா என்று சொல்லி பார்ப்பதற்காக யோவானுக்கு ஒரே அழுகையா இருக்கிறது. ஆனா அங்க என்ன சொல்லப்படுகிறது, அந்த புத்தகத்தை வாங்குவதற்கும் அதை பார்ப்பதற்கும் வானத்திலையும் பூமியிலையும் யாருக்கும் அதிகாரம் இல்லை. ஆளுநர் இதை கண்ட உடனே அவருக்கு மிகவும் வருத்தமாய் விட்டது. என்னது, 11 மணிக்கு ரிசல்ட் வருதுன்னு சொன்னாங்க, 11:30 மணி ஆச்சு, இன்னும் ரிசல்ட் வரலையே, என்னாச்சு இவனுக்குள்ள ஒரு தவிப்பு இருக்கிறது போல இந்த யோவானுக்கு. ஓ, அதை வாங்குவதற்கு யாரும் தகுதி இல்லையா, அந்த லாக், அந்த கம்ப்யூட்டர் லாக் ஓபன் பண்றதுக்கு யாருக்கும் பாஸ்வேர்டே தெரியலையா. ஹalleluya, பாஸ்வேர்டே தெரியாமே என்ன பண்றது, இந்த பாஸ்வேர்டே தெரியல என்ன பண்றது, அந்த பாஸ்வேர்ட் ஓபன் பண்றதுக்கு ஒரு ஜீனியஸ் வர வேண்டும், அந்த ஜீனியஸ் ஞானத்தை தெரிஞ்சவர் வர வேண்டும், அந்த பாஸ்வேர்டு அறிந்தவர் வர வேண்டும், அந்த பாஸ்வேர்டு போட்டவர் வர வேண்டும். அந்த பாஸ்வேர்டு இருந்தாதான் அது லாக் ஓபன் ஆகும். அந்த லாக் ஓபன் ஆனாதான் அதுக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லி புரிந்து கொள்ள முடியும். அந்த பாஸ்வேர்டு உள்ளவர் யார் என்று சொன்னால் நம் கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவே, அந்த அடிக்கப்பட்டதான ஆட்டுக்குட்டியானவரே. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து அந்த பாஸ்வேர்டு சொல்லி அதை எடுக்கும் பொழுதுதான் ஹalleluya, அப்போ அவர்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. எல்லாரும் கூட ஓ, யோவானே அழ வேண்டாம். அந்த யூதர்கள், அந்த மூப்பர்கள் ஒருத்தர் ஓடி வந்து என்ன பண்றாரு, யோவானே நீ அழுகிறதான அந்த காரியம் நிறுத்து, ஏன் நிறுத்தப்பா, போதும் அழுதுங்கிறது. ஏன் யாரும் வந்தாங்களா, அது பார்த்தாக்கா யாரும் வடிகட்டுக்கே தகுதி இல்லைன்னு சொல்றாங்களே, என்ன பண்றது, என்ன சொல்றாங்க வாசிக்கலாம். 2வது வசனம், 5வது 1-2 வாசிக்கலாம். அன்றையும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்படுகின்ற ஒரு புஸ்தகத்தை சிங்கத்தின் மேல் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலதுபுறத்திலே வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன்.
வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஆமென், அல்லேலூயா. அந்த வார்த்தை ஒரு தூதன் சொன்ன உடனே யோவானுக்கு அழுகையோ அழுக. என்னப்பா ரிசல்ட் வரல, பாஸ்வேர்டு தெரியல, அந்த பாஸ்வேர்டு உள்ளவர் இன்னும் வரலப்பா, எங்க இருக்கிறாரு, டிராபிக்ல மாட்டி இருக்கிறாரு, வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுனாக்கா ஜனங்களுக்கெல்லாம் ஒரே எக்ஸைட்டா இருக்கும், ரொம்ப எக்ஸைட், ரொம்ப எக்ஸைட்டா இருக்கும். எப்போ வருமோ அவர் கேட்டுக்குள்ள என்ட்ரி ஆவறாருனாக்கா எல்லாரும் கத்துவாங்க, ஓன்னு கத்துவாங்க. பாஸ்வேர்டு உள்ள ஒரு ஆள் வந்திருக்காரு, வழிவிடு. அவருக்கு ஒரு ராஜ்யம் வராது. யாருக்கு அந்த பாஸ்வேர்டு யாருக்கு இருக்குதோ அவர் வராருனாக்கா அவர் காருக்கு யாரும் அட்டம் போக கூடாது, எல்லாம் தள்ளுங்க. ஏன்னாக்கா அவர்கிட்ட தான் பாஸ்வேர்டு இருக்குது. எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் அவர்கிட்ட தான் இருக்குது. என்னது, எங்களுடைய தலையெழுத்து அவர்கிட்ட தான் இருக்குது. அவர் அந்த பாஸ்வேர்டு போட்டாதான் நான் பாஸ் ஆயிருக்கேன்னா ஃபைல் ஆயிருக்கேன்னா தெரியலையே. நான் வருஷம் முழுவதாக ஸ்கூலுக்கு போனேனே, நான் ஹோம்வொர்க் எழுதினேனே, நான் ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணேனே, எல்லாத்தையும் பண்ணேனே நானு. ஆனால் என்னுடைய இப்பதான் நான் எழுதின பரீட்சைக்கு இப்பொழுது ஒரு அர்த்தம் தெரிய போகிறது. அதுக்காக எல்லாம் வழிவிடுங்க. அவர் உள்ள வந்த உடனே ஒருவன் சொல்றான், கவலைப்படாத, அல்லேலூயா, உன் பேரும் என் பேரும் அங்க இருக்கிறது. அல்லேலூயா. ஏன் சொன்னால் நீயும் நானும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிற சகோதரியே, உனக்காக தான் எனக்காக தான் அவர் கல்வாரியிலே ஏலோ ஏலி லாமா சபத்கானி என்று சொன்னார். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். உன் பாவத்தையும் என் பாவத்தையும் அவர் சுமந்து கொண்டார். அவர் ஜெயம் பெற்றார், நாமும் ஜெயம் பெற்றிருக்கிறோம். அந்த ஜெயம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டியமா இருக்கிறது? நாம் பட்டயத்தை எடுத்து போராட வேண்டியமான அவசியம் இல்லை, ஓட வேண்டியமான அவசியம் இல்லை, நாம் தூக்க கட வேண்டியமான அவசியம் இல்லை. ஒரே ஒரு காரியம் தான் செய்ய வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். நீ வேற எதுவுமே செய்ய வேண்டியமான அவசியம் இல்லை. விசுவாசி சகோதரனே, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். மார்த்தாளை பார்த்து தேவன் சொல்கிறார், மார்த்தாளே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். விசுவாசி சகோதரியே, உன் தேவன் நிச்சயமாக உனக்கு செய்திருக்கிற அற்புதத்தை நீ காண வேண்டும் என்று சொன்னால் நீ விசுவாசிக்க வேண்டும். நீ பட்டயத்தை எடுக்க வேண்டியமான அவசியம் இல்லை, நீ ராப்பகலாய் உழைக்க வேண்டியமான அவசியம் இல்லை, நீ எது செய்ய வேண்டியமான அவசியம் இல்லை. ஆனால் நீ ஒன்றே ஒன்று செய், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறார். ஓ சகோதரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த குடனை பார்த்து என்ன சொல்லுகிறார்? ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி தேவன் கேட்கிறார். ஆண்டவரின் பார்வை அடைய வேண்டும், உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று சொன்னார். எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக என்று தேவன் சொன்னார். அல்லேலூயா. அந்த தேவன் தான் நமக்கு அவர் உள்ளவரா இருக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்கிறார் என்னன்னு சொல்லி, ஆண்டவர் அந்த குடன் சொல்கிறார், ஆண்டவரே உனக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். எனக்கு சித்தம் உண்டாயா, நீ சுத்தமாகையா. நான் சித்தம் இல்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. என்று சொன்னால் எல்லாரையும் நான் நேசிப்பதற்காகவே உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக நான் அடிக்கப்பட்டேன். யோவான் சுவிசேஷம் 3:16 என்ன சொல்கிறது? உலகத்தின் மீது எவ்வளவோ அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உலகத்துக்கு அவர் தாரையாய் கொடுத்தார். எதுக்காக? அவரை விசுவாசிக்கிற எவனும் விட்டு போகாதபடிக்கு நித்திய ஜீவனை பெறும்படியாக. அல்லேலூயா. இன்றைக்கு நானும் நீயும் அவரை விசுவாசிக்கிறோம் என்று சொன்னால் நாம் நித்திய ஜீவனை பெற முடியுமாக. ஏன்னா 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்து மரித்து போவதற்காக அல்ல. அல்லேலூயா. ஏன்னா 70 வருஷம் 80 வருஷம் வாழ்வதற்காக அல்ல. நாம் 1000 வருஷம் அரசாட்சியில இந்த பூமியை அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா. அந்த தேவன் நமக்கு ராஜாவா இருப்பார், நாம் அவருடைய பிரஜைகளா இருப்போம். அந்த தேவன் இந்த நாட்கள்ல எப்படியாக இப்பொழுது சீஃப் மினிஸ்டர் மந்திரிகள் இருக்கிறார்களோ அவ்விதமாக நாமும் கூட இந்த உலகத்துல நிச்சயமாக அரசாட்சி செய்வோம். அல்லேலூயா. எப்படி? அந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாக்கா அது பெயர்ந்து போகும், அந்த மரத்தை பார்த்து நீ இந்த பக்கமான்னு சொன்னாக்கா அது வந்துவிடும். இன்றைக்கு ஜேசிபி வச்சு மலை தோன்றாங்க, அன்னைக்கு ஜேசிபி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னுடைய வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்கு. ஏன்னு சொன்னால் நீ அவருடைய வார்த்தையின் ஒரு பாகமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. அவர் வார்த்தையின் பரிபூர்ணமா இருந்தால் நீ வார்த்தையின் ஒரு பாகமாய் இருக்கிறாய். நாம் எடுத்துக்கிற செய்தியுடைய தலைப்பு என்ன? நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும், நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும். ஆனால் சிலர் தேவன் ஜெயத்துக்காக அழைத்தார், ஆனால் சிலர் தோற்று போனார்கள். அவிசுவாசத்தினால, பேராசையினால, பண ஆசையினால சிலர் தோற்று போனார்கள். அதை பார்க்கலாம். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோசுவாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு அங்க 7வது அதிகாரத்துல ஓல்ட் டெஸ்டிமென்ட் யோசுவாவின் புஸ்தகம்
உபாகம் ஆரம்பிக்கிறோம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். யோசுவா இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லோரும் போக வேண்டியதில்லை, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆவியை முறியை அடையலாம். 2000-3000 பேர் மட்டும் போய் அந்த ஆயி என்ற பட்டணத்தை முறியடிக்கலாம். அது ஒரு சிறு பட்டணம்ப்பா. நமக்கு நாம எத்தனை 5 லட்சம் ஜனங்கள் இருக்கிறோம். நம்ம யுத்த வீரர்கள் 5 லட்சம் ஜனங்கள் இருக்கிறோம். 5 லட்சம் ஜனங்களும் போக தேவையில்லையா? அது சும்மா ஒரு சின்ன ஊர். அது அந்த ஊருக்கு போயிட்டு இருந்தா நம்ம என்னத்துக்கு 2 லட்சம் ஜனங்களை கொண்டு போறது? யாரு அங்க யோசுவா இடத்துல ஒரு படைத்தலைவன் வந்து சொல்லுறான், ஆமாவா சரி ஆட்சி எடுத்து போறாங்க, யுத்தம் செய்வதற்காக போறாங்க. போய் அந்த ஆயி பட்டணத்தை கைப்பற்றி விடலாம். அது ரொம்ப சின்ன ஒரு பட்டணமா இருக்கிறது. அதுல இருக்கிறதான ஜனங்கள் சில ஜனங்கள் தான் இருக்கிறாங்க. அவங்களை பார்த்தாக்கா யுத்தத்தையே செய்யாத போல காணப்படுகிறது. நாம் யுத்தத்தில திறமசாலிகளா இருக்கிறோம். அநேக பட்டணங்களை ஜெயித்து கொண்டு வந்தோம். அந்த பட்டணங்கள் எல்லாம் ஜெயிக்கும்படியாக நம் யெகோவா தேவன் நமக்கு உதவி செய்தார். அவர்தான் யுத்த வீரராய் இருக்கிறார். அவர்தான் யுத்தங்களை ஓய பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த யூதர்கள் எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த வேளையில கடந்து போய் ஆயி பட்டணத்தின் மீது யுத்தத்துக்கு போகிறார்கள். ஆனால் அந்த சிறு பட்டணம் இவர்கள் தோற்று போகிறார்கள். யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். 5 லட்சம் படை வீரர்கள், சுமார் 5 ராஜாக்களை முறியடித்து வந்ததான இந்த ஜனங்கள் எத்தனையோ ராஜாக்களை முறியடித்து சிறைப்பிடித்துக் கொண்டு அவர்களை கடந்து வந்ததான இந்த ஜனங்கள், பெரியதான எகிப்து ராஜாவையே முறியடித்ததான அந்த ஜனங்கள் சின்ன ஒரு பட்டணத்திற்கு தோற்று போனார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ள நடந்ததான ஒரு அசம்பாவிதம். அல்லேலூயா. அவர்களுக்குள்ள நடந்ததான ஒரு அவிசுவாசம், அவர்களுக்குள்ள இருந்ததான ஒரு பேராசை, அவர்களுக்குள்ள இருந்ததான ஒரு தேவனுக்கு கீழ்ப்படியாத குணம். அது தேவனுக்கு பிடிக்கவே இல்லை. அந்த பட்டணத்துல யூதா குலத்துல ஆக்கார் என்றதான ஒரு மனுஷன் இருக்கிறான். யாரு? யூதா குலத்துல ஆக்கார் என்றதான ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷன் என்ன பண்ணோம்? நாங்க நம்ம 13ஆவது வசனத்தை எடுத்துக்கொண்டு வாசிச்சோம்னா அங்க தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வாசிக்கலாம். எழுந்திரு, நீ ஜனங்களை பரிசுத்தம் பண்ணி செல்ல வேண்டியது என்னவென்றால் நாளை தினத்துக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். இஸ்ரவேலரே, சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது. நீங்கள் சாபத்தீட்டையை உங்கள் நடுவில் இருந்து விலக்க, அந்த சாபக்கீடான காரியத்தை உங்கள் மத்தியில் இருந்து விலக்க பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். காலிலேயே நீங்கள் கோத்திரமாக வர வேண்டும். அப்பொழுது கர்த்தருக்கு குறிகின்ற கோத்திரம் வம்சமாக வர வேண்டும். கர்த்தர் குறிக்கின்ற வம்சம் குடும்பமாக வர வேண்டும். கர்த்தர் கூறுகின்ற குடும்பம் பேராக வர வேண்டும் என்று சொல். அப்பொழுது தீட்டானதை எடுத்தவனாய் கண்டுபிடிக்கப்படுகின்றவன் கர்த்தர் உடன்படி. 21 வாசிக்கலாம். 21 வாசிக்கலாம். 20 வாசிக்கலாம். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் விரோதமான பாவம் செய்தேன். என்ன பிரகாரமாக செய்தேன்? 200 ரூபாய் வெள்ளி காசும் வாசிக்கலாம். கொள்ளைகளை நேர்த்தியாக ஒரு பாபிலோனே சால்வையும் 200 வெள்ளி காசையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். ஆமென். அல்லேலூயா. என்னன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்? 200 வெள்ளி காசு, ஒரு ஷாலு, இன்னொன்று 5 சேக்கல் எடை கொண்ட ஒரு தங்க கட்டியை எடுத்துக்கொண்டு என்ன பண்றான்? அது கொண்டு வந்து தன்னுடைய வீட்டுக்குள்ள அந்த ஷாவில நடுவுல வைத்து விட்டு இவர் என்ன பண்றாரு? மறைத்து வைத்து விட்டார்.
இந்த ஒரு திருட்டு காரியம் தான் இவங்களுக்குள்ள பெரிய ஒரு சாபத்தை கொண்டு வந்து அந்த சின்ன ஆய்பட்டணத்தின் மீது தோர்ந்து போக முடியுமாக 36 பேர் மறிக்க முடியுமாக காரியம் நடந்து அவர்கள் எல்லாரும் கூட அந்த ஜனங்களுக்கு முதுகு காட்டி ஓடி வர வேண்டியமாய் மாறிவிட்டது. யாருக்கு? அமோரியருக்கு. இவங்க போகும் பொழுது ரொம்ப தைரியமாக அவ்வளவு ஜனங்க போக வேண்டியமான அவசியமே இல்லப்பா, அவங்க எல்லாம் சும்மா டம்மி பீஸ். என்னது? அவங்க டம்மி பீஸா இருக்கிறாங்க. அவங்கள போயிட்டு இந்த சாதாரண அப்படியே இப்படி அச்சுவத்தெல்லாம் நம்புவான்னு சொல்லிட்டு போறாங்க. போனாக்கா அந்த நாட்டு இடத்துல இவங்க என்ன பண்ணாங்க, தோர்த்து போய் 36 பேர் இவங்க ஜனங்களை செத்து, இஸ்ரேல் ஜனங்களை 36 பேர் செத்து போய் அங்க இருந்து என்ன பண்றாங்க, கடந்து வராங்க எங்க முன்னாடி. அது பார்க்கும் பொழுது நிச்சயமாக ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம் ஆகிவிட்டது. அது காரணத்துக்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த ஆக்கான் என்றதான இந்த மனுஷன் என்ன செய்தான், அவன் பணாசை கொண்டவனாக இந்த இஸ்ரேலியர்களுக்குள்ள கொலை அந்த நாட்டு சுதந்திரத்துக் கொள்ளும் பொழுது அந்த நாட்டு ஜனங்களை அடித்து அவர்கிட்ட இருந்ததான காரியங்கள் எல்லாம் வாங்கிக் கொள்கிறது இவருடைய வேலையா இருந்தது. ஏன்னாக்கா தேவன் சொன்னார், கானான் தேசத்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்று சொன்னார். அந்த கானான் தேசத்தை இவர்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக போய் கொண்டிருக்கிறார். எங்கெல்லாம் எந்தெந்த ஊர்கள் கானான் தேசத்தில் இருக்குதோ அந்த ஜனங்களையும் அடித்து விரட்டி விட்டு அந்த இடத்தையும் அந்த நாட்டுடைய அந்த பொன்னியும் தங்கத்தையும் இவர்கள் சுதந்திரத்துக் கொள்கிறது இவருடைய வேலையா இருக்கிறது. ஆனால் அந்த நேரத்துல இவங்க என்ன பண்ணாங்க, கொண்டு வந்து வச்சு அப்புறமா தான் பங்கிட்டுக்கணும். ஆனா அப்படி செய்யவில்லை. இவங்க அதுல கொஞ்சம் திருடி என்ன பண்ணாங்க, திருடினா. அதுல யார் திருடினா, ஒருத்த மாத்திரம் தான், யூதா குலத்துக்காரர். யூதா குலத்துல ஆகான் என்றுதான ஒரு மனுஷன். அந்த ஆகான் என்றுதான அந்த மனுஷன் ஒருவன் தான் திருடினான். என்னது? வெள்ளி திருடினா, பொண்ணு திருடினா, துணி திருடினா. இதெல்லாமே பேராசைக்கு சம்பந்தப்பட்டது. அன்றைக்கு இது ஆகாத ஒரு காரியமா இருந்தது. தேவன் கொதிச்சென்று விட்டார். இந்த ஜனங்களுக்கு நான் என்ன குறை வைத்தேன், எத்தனையோ நாடுகளை நான் ஜெயித்து கொடுத்தேன், எகிப்து ராஜாவையே தண்ணியில மூழ்கடித்து விட்டேன், செங்கடலை 2 பிடித்து கொடுத்தேன், எரிக்கோவை அவர்களுக்கு மீதே விடமுடியுமாக செய்தேன். எவ்வளவு அற்புதங்களை செய்தாலும் கூட பணாசு பிடிச்சவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் பணாசு பிடித்தவர்களாக சபைகளில் இருக்கிறதுனால நிச்சயமாக அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எதற்காக தேவன் இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஜெயம் பெற வேண்டுமான ஜனங்கள் தோற்று போகிறார்கள் என்று சொன்னால் காரணம் என்ன? ஜப வாழ்க்கையானது சரியாக காணப்படவில்லை. ஜப வாழ்க்கை என்பது உறுதியாக இல்லை. தேவனுடைய செய்தி கேட்பதற்கு மனசு இல்லை, சபைக்கு வருவதற்கு மனசு இல்லை. ஏதாவது ஒன்று வார்த்தை சொன்னால் அதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு கேள்வி சொல்லி ஏதாவது ஒன்று குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதான இன்றைக்கு சபையில் அநேகர் எழுந்து தேவனுடைய காரியங்களை தீட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஜெயம் பெற வேண்டுமான நாம் இன்றைக்கு ஜெயம் பெறாதபடிக்கு என்ன ஆகி கொண்டிருக்கிறோம், தோற்று போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தேவன் இது சகிக்கிறதில்லை. ஒருவேளை அவன் பிடிபட்டான், அவன் பிடிபட்ட உடனே அவன் என்ன மன்னிப்பு கேட்கிறான். ஐயா நான் செய்தது தப்பாயிடுச்சு, என்ன விட்டுருங்க ஐயா, விட்டுருங்க ஐயான்னு சொல்றான். உன்னை உண்ணுமா, உன்னை தொட்டு இந்த செய்தி எல்லா சுத்து ஜனங்களுக்கும் போய்விட்டதாம். எங்க அந்த கானான் தேசத்து சுத்திலையும் யாரெல்லாம் இருந்தாங்களோ, ஒரு சின்ன பட்டணத்துல எத்தனையோ நாடுகளை ஜெயித்து வந்தாங்களோ, சின்ன பட்டணத்துல சோத்து போயிட்டாங்க. பார்த்தா பாருங்க. அந்த எல்லாருக்கும் என்ன ஆச்சான், பயந்தாம போயிடுச்சான் இந்த தேவனை பத்தி. அதுதான் இங்க யோசுவா சொல்லணும் வராது. என்ன சொல்றாரு பாருங்க, 6வது வசனத்துல. 6வது வசனம். ஆக யோசுவனோ இஸ்ரவேலரை ತಮ್ಮ ಬಟ್ಟೆಗಳನ್ನು ಹರಿದುಕೊಂಡು ತಲೆ ಮೇಲೆ ಬೂದಿ ಹಾಕಿಕೊಂಡು ಸಾಯಂಕಾಲದವರೆಗೂ ಯೆಹೋವನ ಮಂಜೂಷದ ಮುಂದೆ ಬರಲು ಬಿದ್ದರು. ಮತ್ತು ಯೋಶುವನು, ಅಯ್ಯೋ ಕರ್ತನೇ, ಯೆಹೋವನೇ, ನೀನು ಈ ಜನರನ್ನು ಯೋರ್ದಾನ್ ಹೊಳೆ ದಾಟಿಸಿದ್ದೇಕೆ? ನಮ್ಮನ್ನು ಅಮೋರಿಯರ ಕೈಗೆ ಒಪ್ಪಿಸಿ ನಾಶ ಮಾಡಬೇಕಿದ್ದೀಯಾ? ನಾವು ಇಷ್ಟೇ ಸಾಕೆಂದು ಯೋರ್ದಾನ್ ಹೊಳೆ ಆಚೆಯಲ್ಲಿ ಇದ್ದರೆ ಎಷ್ಟೋ ಒಳ್ಳೆಯದಾಗಿತ್ತು ಕರ್ತನೇ. ಇಸ್ರಾಯೇಲರು ಶತ್ರುಗಳಿಗೆ ಬೆನ್ನು ತೋರಿಸಿದಾಯ್ತಲ್ಲ, ಇನ್ನೇನೇ ಹೇಳಲಿ? ಕಾನಾನ್ಯರ ದೇಶದ ಬೇರೆ ನಿವಾಸಿಗಳು ಇದನ್ನು ಕೇಳಿ ನಮ್ಮನ್ನು ಸುತ್ತಿಕೊಂಡು ಭೂಲೋಕದಲ್ಲಿ ನಮ್ಮ ಹೆಸರುಳಿಯದಂತೆ ಮಾಡುವರು. ನಿನ್ನ ನಾಮಕ್ಕೋಸ್ಕರ ಏನು ಮಾಡಿವಿ ಅಂದರು. இந்த கானான் தேசத்து ஜனங்கள், உலகத்து ஜனங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன செய்வாங்க, அவங்க டம்மி பீஸ், அவங்களால ஒண்ணுமே முடியாது, நல்லா அந்த சின்ன ஆய்பட்டினத்துக்காரே அவங்க அடிச்சுக்கிறாங்க. நம்ம என்ன அவங்களை விட்டேங்கிறது, நம்முடைய பரம்பரை தந்தை என்ன பண்ணாங்களா, இவங்க மேல் வருவாங்க. அதுக்கு ஆண்டவரிடத்துல போய் முறையிடலாம். தன்னுடைய வஸ்திரத்தை கிழித்து சாம்பல்ல படுத்து தலைமையில புழுதி போட்டுக் கொண்டு, யாரு, யோசுவா, சில மூப்பர்கள் போய் ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே அவருடைய நாமத்தை அந்த அப்படியாப்பட்ட காரியத்தை செய்தவனை ஒருவனை இழுத்து கொண்டு வா. யார் அவன்? நான் சொல்லுகிறேன், கொண்டு போ. அங்க ஊரித்துமே என்று ஒன்று இருக்குது.
அந்த வார்த்தையின் உடன்படிக்கை பெட்டி என்று ஒன்று இருக்கிறது. அந்த பெட்டிக்கு முன்பதாக கோத்திர கோத்திரமாக நீங்கள் கடந்து வாருங்கள். எந்த கோத்திரம் முன்னாடி வருதோ அந்த கோத்திரத்தை அது வெளிச்சம் இது காட்டுங்க. 12 கற்கள் உள்ள ஒரு மார்க் கவசத்தை போட்டு ஒரு ஆசாரி அங்க நிக்குவான். அந்த கோத்திரக்காரர் வரும் பொழுது அந்த 12 கற்கள் அது பிரைட் கொடுக்காது. ஆனா எல்லா கோத்திரத்தாரும் போயிட்டாங்க. ஆனா யூதா கோத்திரத்தார் வரும் பொழுது அது மினுக்குதான். சரி, யோதா கோத்திரத்துல எந்த வம்சத்தாரன் கேட்கும் போது ஜப்பான் ஒரு வம்சத்தான். அவனும் வரும்போது அங்க வீடு மினுக்குதான். சரி, அந்த குடும்பத்துல எந்த குடும்பம் வந்தப்போ விழுதுன்னு சொன்னாக்கா ஒவ்வொரு குடும்பமா வந்து அந்த முன்னாடி நிக்குதான். அந்த 12 கல்களுக்கு முன்பதாக அந்த ஊரின் முன்பதாக வந்து அந்த ஒரு குடும்பமா நிற்கும் பொழுது கடைசியாக ஒரு குடும்பம் வந்து நிக்குது. அந்த ஒரு குடும்பம் வந்து நிற்கும் பொழுது அந்த லைட் மின்னுக்கு மினுக்கு மினுக்கானது யுகதாது 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 காட்டி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு அது ஊரின் இருந்தது, இன்றைக்கு இது செய்தியா இருக்குது. அல்லேலூயா. நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும்? இந்த செய்தி என்ன பண்ணுது? உன்னை யார் என்று சொல்லி காட்டுது. உன்னுடைய செயல்கள் என்ன என்று சொல்லி காட்டுது. உன்னுடைய தவறுகள் என்ன சொல்லி காட்டுது. உன்னுடைய எல்லா காரியங்களும் என்ன என்று சொல்லி இந்த செய்தி உன்னை உறுத்தி வைக்கிறது. அல்லேலூயா. இந்த செய்தி மட்டுமல்ல, இந்த காலத்துடைய இந்த வேத புத்தகம் கூட நம்ம என்ன சொல்றது? நம்மை உறுத்தி வைக்கிறது. அல்லேலூயா. இந்த வேதம் சொல்லும் பொழுது அந்த வேதத்துக்கு நாம் தலை கொள்ளணும். அல்லேலூயா. வார்த்தை என்ன சொல்லுது? இந்த வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நாம் தலை கொள்ள வேணும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவர்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கோ தேவனுடைய இரக்கம் பெறுவான். அல்லேலூயா. நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற்றவர்களாய் காணப்படுகிறோம். என்ன சொல்கிறது இங்க வார்த்தை? அந்த ஆக்கானுடைய கூட்டம் தான் சொல்றான், ஐயா எங்களை விட்டு ஐயா, தயவு செஞ்சு நான் ஏதோ ஆத்திரத்துல நான் தப்பு பண்ணிட்டேன், பேராசைனால தப்பு பண்ணிட்டேன். ஏய், பேராசைனால தப்பு பண்ணியா? நீ பண்ண ஒரு காரியத்தினால ஆண்டோடைய நாமம் தூஷிக்கப்பட்டது. ஆகையால இவனுடைய மனைவி, பிள்ளைகள், ஆடு, மாடு, கோழி, குஞ்சு எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வா. எல்லாத்தையும் இழுத்து கொண்டு வந்து சென்ட்ரல் நிக்க வைக்கிறாங்க. எடுறா கல்லுறாங்க. எல்லாருடைய கையிலும் கல்லு எடுத்து அடிக்கிறாங்க. பாரு, ஒருத்தர் ஒரு அடி அடிக்கிறான். செய்தது தவறு யாரு? அந்த குடும்ப தலைமை ஆக்கான் செய்தான். ஆனா அவன் மனைவிக்கும் விழுது அடி, அவருடைய பிள்ளைகளுக்கும் விழுது அடி, அவருடைய ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் எல்லாத்துக்கும் விழுது. ஆனாலும் கூட அவர்கள் அங்கேயே செத்து மடிகிறார்கள். இந்த தவறு செய்திருக்கிறவனை பார்க்கிறதா ஜனங்களுக்கு எல்லாம் என்ன ஆகணும்? அடுத்த முறை நான் செய்தாக்க எனக்கு இது அடிதான் விழும். என்னது? அடுத்த முறை எவனா இந்த காரியத்தை செய்தானால் உனக்கோ இப்படிப்பட்ட அடிதான் விழும். ஆகையால் எச்சரிக்கையாரு சகோதரனே, சகோதரியே, இந்த தவறுகள் மீண்டுமாக செய்யாத. தேவன் என்றைக்குமே அவர் பொறுத்து கொண்டிருக்கிற தேவன் அல்ல. அவர் ஒரு நாள் உன்னுடைய நியாயம் விசாரிக்கிறவரா இருக்கிறார் என்று சொன்னால் அவர் நியாயாதிபதியா இருக்கிறார். அல்லேலூயா. நியாயாதிபதி என்று சொன்ன உடனே ஒரு காரியம் தொடங்குகிறது. நியாய விசாரணையானது தொடங்கி இருக்கிறது. அது எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வீட்டிலிருந்தே தொடங்கி இருக்கிறதா. அல்லேலூயா. தேவனுடைய வீடு எது? அது அவருடைய சபையா இருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய சபையிலிருந்தே நியாய தீர்ப்பானது தொடங்கி இருக்கிறது. சகோதரனே, சகோதரியே, தயவு செய்து இந்த செய்தியை வாசி, இந்த பைபிளை வாசி. இரண்டத்தையும் கூட உன்னுடைய வாழ்க்கையை அது மாற்றக்கூடியதா இருக்கிறது. நீ சொல்லலாம், ஐயோ என்னால முடியாதப்பா, ரொம்ப கஷ்டமா இருக்கிறது, எவ்வளவு கஷ்டம் எனக்கு, காலையிலயும் கஷ்டம், மாலையிலயும் கஷ்டம், எங்க போனாலும் கஷ்டம், உட்கார்ந்தா ஏசிக்க முடியல, படுத்துக்கினாக்கா உட்கார முடியல, இதெல்லாம் கஷ்டம் இருக்குது. வேலைக்கு போகணும், பிள்ளைங்களுக்கு சம்பாதிக்கணும், மனைவிக்கு பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணணும், ஃபீஸ் கட்டணும், அது இது, கரண்ட் பில்லு, வீட்டு செலவு, எல்லாத்தையும் பார்க்கணும். உனக்காக தான் தேவன் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் தேவன் உன் மேல போடுறார். என்னது? உன்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதான் உன் மேல போடுறாரே தவிர அதிகமானது உன் மேல போட மாட்டார். சகோதரனே, சகோதரியே, நீ கவலைப்படாத, எடுத்துக்கொள்ளலாம். 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 10வது வசனத்தை எடுத்துக்கொண்டு அங்க என்ன சொல்றாரு? புதிய ஏற்பாட்டுல 1 Corinthians 10th chapter 10வது வசனம். தேவன் இங்க என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் பார்க்கலாம், வாசிக்கலாம். 10:10. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரங்களிலே அழிக்கப்பட்டார்கள். அப்பொழுது அதுபோல நீங்கள் முறுமுறுத்தீர்கள். இவைகள் எல்லாம் சிருஷ்டியின் அந்த அந்தியத்தில் வந்திருக்கும், முடிவில் வந்திருக்கும் சொல்றாரு. இவைகள் எல்லாம் சிருஷ்டங்களின்
நிதர்சனங்களாக இருக்கிறது சொல்ற நிதர்சனங்கள் அப்படிதான் நிதர்சனங்களாக இருக்கிறது. வாசிங்க. சில முறுமுறுத்து சங்காரனுடைய கையில சிக்கிக் கொண்டது போல ಇದಲ್ಲದೆ ಅವರಲ್ಲಿ ಕೆಲವರು ಗುಣಗುಟ್ಟಿ ಸಂಹಾರಕನ ಕೈಯಿಂದ ನಾಶವಾದರು. ನೀವು ಗುಣಗುಟ್ಟಬೇಡಿರಿ. ಅವರಿಗೆ ಸಂಭವಿಸಿದ ಈ ಸಂಗತಿಗಳು ನಿದರ್ಶನ ರೂಪವಾಗಿವೆ ಮತ್ತು ಯುಗಾಂತಕ್ಕೆ ಬಂದಿರುವವರಾದ ನಮಗೆ ಬುದ್ಧಿವಾದಗಳಾಗಿವೆ. இது யுகாந்தியಕ್ಕೆ ನಾವು எங்க வந்திருக்கிறோமா? உலகத்தின் கடைசியில வந்திருக்கிறோம். வாசிக்கலாம். ಆದ ಕಾರಣ ನಿಂತಿದ್ದೇನೆಂದು ನೆನೆಸುವವನು ಎಚ್ಚರಿಕೆ ಆಗಿರಲಿ. ಮನುಷ್ಯರು ಸಹಿಸಬಹುದಾದ ಸೋದನೆಯೇ ಹೊರತು ಯಾವುದು ನಿಮಗೆ ಸಂಭವಿಸಲಿಲ್ಲ. ದೇವರು ನಂಬಿಗಸ್ತನು. ನಿಮ್ಮ ಶಕ್ತಿಯನ್ನು ಮೀರುವ ಶೋಧನೆಯನ್ನು ನಿಮಗೆ ಬರಗೊಳಿಸದೆ ನೀವು ಅದನ್ನು ಸಹಿಸುವುದಕ್ಕೆ ಶಕ್ತರಾಗುವಂತೆ ಶೋಧನೆಯಾಗುತ್ತಲೇ தப்பிசிக்கொள்ளுவ மார்க்கವನ್ನು சித்த ಮಾಡುವನು. தமிழ்ல வாசிக்கலாம் சிஸ்டர், புரிஞ்சுங்க. அது வாசிங்க. நிதர்சனங்களா இருக்கிறது சொல்றாரு. அவர்கள் சிலர் முறுமுறுத்து சங்காரங்களாகிய அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்கள் முறுமுறுக்காதீர்கள். இவைகள் எல்லாம் திஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது சொல்றாரு. அவர்களுக்கு சம்பவித்தது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்பு உண்டாக்கும். இது உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள என்று சொல்லி பவுல் அன்றைக்கே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் பவுல் சொல்லி போய் கரெக்டா 2000 வருஷங்கள் முடிந்து போய்விட்டது. ஆனால் 2000 வருஷங்கள் முடிந்து போன பிறகு இன்றைக்கும் கூட அது முடிவின் காலங்களாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு அன்றைக்கு எப்படி முறுமுறுத்து சங்காரனுடைய கையில அநேகர் மரித்து போனார்களோ நாமும் முறுமுறுப்பாக இருப்போம். அது நமக்கு திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால சகோதரியே நம்முடைய பலன் எவ்வளவா இருக்கிறதோ அவ்வளவுதான் தேவன் நம்ம மீது பலத்தை அந்த காரியங்களை போடுகிறார். ஆனால் நம்முடைய பலத்துக்கு மிஞ்சிய ஒரு காரியத்தையும் தேவன் போட மாட்டார். ஒருவேளை போட்டாலும் கூட அதை தப்பித்துக் கொள்கிற தேவன் வழி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. என்று சொன்னால் நம் தேவன் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறாரே தவிர ஒரு பொழுதும் தோல்வியை கொடுக்க மாட்டார். நம் தோல்வி நம்ம தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். யாரு? தோல்வி நம்ம தான் தேர்ந்தெடுத்துக் கொள்கிறோம். அந்த யோசுவாவுடைய காலத்துல அந்த ஆயுத ஊரை கைப்பற்றுவதற்கு போவதற்கு யார் தடையாக இருந்தார்கள்? ஆக்கான் என்றவன். ஆக்கான் என்ன செய்தான்? அவன் 200 வெள்ளிக்காசும் 5 சேக்கல் தங்கத்தையும் எடுத்து ஒரு சாவியை எடுத்து அவன் என்ன பண்ணான்? ஒழித்து வைத்தான். ஒழித்து வைத்தது மட்டுமல்ல, அதை சொல்லாம மௌனமாக இருந்தான். எதற்காக? தன்னுடைய குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக. எனக்கு ஒண்ணுமே சரியான வருமானம் இல்லையா, பிள்ளைங்க தான் நல்லா இருக்கணும். அது பிள்ளைகளுக்கு நல்லா இருக்கிறதுக்காக அந்த ஆக்கான் பண்ணவில்லை. பிள்ளைகளுக்கு சாபத்தை சேர்த்து வைத்தான். அல்லேலூயா. பிள்ளைகளுக்கு உதாரணமாக வாழ வேண்டுமா இருந்தது. அவன் மூலியமாக அவன் பிள்ளைகள் மரித்தார்கள், மனைவி மரித்தது, மகள் மரித்தாள், ஆடுகள் மாடுகள் எல்லாமே மரித்து போய்விட்டது. அவர்கள் எல்லாரும் கல்களை எடுத்து அடித்தார்கள். அடித்தது மட்டுமல்ல, அவர்களை நெருப்பு கொளுத்தி அவர்களை சுட்டிருந்தார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கூட அது ஒரு திருஷ்டாந்தமாய் வைக்கப்பட்டிருக்கிறது. சகோதரி. ஆகையால நம்முடைய ஐயோ எங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் அதெல்லாம் சொல்லாதீங்க ஆண்டவர் முன்பதாக. ஏனங்கா நாம் அப்படியாப்பட்ட ஜனங்கள் அல்ல, கஷ்டத்தை சொல்லுகிற ஜனங்கள் அல்ல. நம் தேவன் அவர் ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு முதலாவதாக, அப்பொழுது கூட எல்லாமே கொடுக்கப்பட தேவன். அப்ப ஆண்டுடைய வார்த்தை பொய்யாடுமே. நமக்கு என்ன வேணும் என்று சொல்லி தேவனுக்கு தெரியும். நாம் ஜெபிப்பதற்கு முன்பதாக, யோசிப்பதற்கு முன்பதாக, நாம் வாய் திறந்து தேவனுக்கு முன்பதாக சொல்வதற்கு முன்பதாகவே தேவனுக்கு எல்லாம் தெரியும். இவனுக்கு என்ன வேணும், என்ன வேணாம், எது கொடுக்கணும், எது கொடுக்க கூடாது, இவனுக்கு எவ்வளவு பணம் இருந்தாக்கா இவன் நல்லா இருப்பான், எவ்வளவு பணம் கொடுத்தாக்கா இவன் அதிகமாக காட்டாடுவான், எல்லாம் தேவனுக்கு தெரியும். ஆகையால் தேவன் என்ன பண்றாரு? அன்றன்ற வெளியே ஆகாரத்தை கொடுக்கிறார். உனக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவுதான் தேவன் கொடுக்கிறார். அதிகமாயிட்டா ஒருவேளை அம்பானிக்கு கொடுத்த பணம் ஒண்ணு கொடுத்தாக்க உன்னை கையில பிடிக்க முடியுமா? உன்னை கையிலே பிடிக்க முடியாது. இந்தியா எவ்வளவு விலைன்னு சொல்லுவான். இந்தியாவுடைய விலை எவ்வளவு கேட்பான். அதெல்லாம் தேவனுடைய நாமத்தே தூஷிக்கப்படுகிறார். அதனாலதான் சாலமோன் சொல்ற, ஆண்டவரே அதிக பணம் இருந்து தேவன் யாரு என்று கேட்காதபடிக்கு, ரொம்ப ஏழையா இருந்து எங்கன்னா போய் ஒரு பிரெட்டுக்காக போய் திருடிட்டு இவன் திருட்டு மகான்னு சொல்றதுக்கு அப்படியேப்பட்ட ஒரு காரியம் அவருக்கு காட்டிலையும் என்ன திருடுனாகவும் வைக்காத,
அதிகமா பணக்காரனா வைக்காத, என்னை நடுத்தர மனுஷனா வையா. எனக்கு தேவையானது கொடுத்து எங்களை வாழ்க்கை நடத்தினால் போதும் ஆண்டவரே, அப்பொழுது நானும் போய் துதிப்பேன் அப்பா. அதே எனக்கு போதுமானதா இருக்கும். உங்களுடைய நாமத்துக்கு ஒரு பொழுதும் நான் கலங்க வரைக்கும் வர முடியுமாக நான் நடந்து கொள்ளக்கூடாது. அதுதான் ஒரு உண்மையான விசுவாசியுடைய ஜபமா இருக்கு நம்ம வாழ்க்கையில. அல்லேலூயா. எது அதுதான் மனுஷனுக்கு ஒரு உண்மையான ஒரு காரியமா இருக்கிறது. நாம் முழங்கால படிட்டு, ஆண்டவரே எனக்கு திருமண காரியம் நடக்க வேண்டுமா, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். ஆண்டவரே என்னுடைய எஜுகேஷன், நான் படிப்புல நான் முன்னேறணுமா, டிகிரி பாஸ் பண்ணணுமா, ஆண்டவரிடத்துல ஜெபிக்கலாம். ஆண்டவரே குடும்பத்துல வருமான குறைவா இருக்கிறது, ஜெபிக்கலாம். தேவன் அதுக்கான ஆலோசனை கொடுப்பார். என்னுடைய வருமானத்தை தேடி வந்து நம்ம வீட்டுக்கே வர முடியுமா, செய்வார் தேவன். ஹல்லேலூயா. ஒரு சின்ன காரியத்தை சொல்றேன், ஒரு சாட்சி. ஒரு அம்மா ஜெபிச்சுருக்கும் போது சங்கீதத்துல வாசிக்குது. என்னன்னு சொல்லிட்டு இருந்த சிங்கக்குட்டிகள் பட்டினி நெஞ்சு தாழ்ச்சி அடியும், ஆனா தேவ சமூகத்துல கேட்டுக்கொள்கிற எவனுக்கும் ஒரு குறையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு இருந்த அந்த சங்கீதத்துல வாசிக்குது. அந்த பையன் கேட்கறான், தன்னுடைய மகன் 10 வயசு இருக்கு அந்த மகனுக்கு, அம்மா இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னாக்கா, பரப்பா சிங்கக்குட்டிகள் எங்கெங்கோ தேடும், அது ஒண்ணுமே கிடைக்காது, ஆனாலும் போய் பட்டினி படுத்துக்கும். ஆனா தேவ சமூகத்துல கேட்டுக்கொள்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறையாதுன்னு சொல்லிட்டு தேவன் சொல்லிக்கிறாரு. அப்ப நம்ம தேவ பிள்ளைகளா இருக்கிறோம் அல்லவா, நம்ம வீட்டுல சரியா சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லையே, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்கறான். ஏதாவது தேவன் செய்வார், சும்மா இருப்பான்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, நம்ம கண்மூடி ஜெபம் பண்ணலாம். 2 பேரும் தாயும் மகனும் அங்க ஜெபம் பண்றாங்க கண்மூடின்னு. ஒரு 1/2 மணி நேரம் ஆச்சு. இந்த வேத வசனத்தை வாசிச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு அது சரி அப்பா வராங்கன்னு சொல்லிட்டு பாக்கலாம்னு சொல்லிட்டு போய் கதவு திறந்து பார்த்தாக்கா அப்பா இல்ல, அங்க வெளியே பேக் வச்சு ஒரு பேக் இருக்கு. அந்த பேக்ல பார்த்தாக்கா ஒரு 5 kg அரிசியும் அந்த நாளுக்கான எண்ணெயும் பருப்பும் உப்பும் மசாலா எல்லாம் வச்சு அது வச்சிருக்காங்க. அதை கொண்டு வந்து வீட்டுல பரப்பா நம்ம ஜபிச்சோம், அங்க வார்த்தை சொல்லிச்சு, இங்க யாரும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க. அப்புறமா கொஞ்ச நேரம் விட்டு அப்பா வராது, என்னங்க எதனா எங்க போயிருந்தீங்கன்னு கேட்டாக்கா, என்ன பண்றது, எங்க போயிருந்தேன், யாரும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, ஒண்ணுமே கொடுக்கல, கஷ்டமாயிடுச்சு, அதுதான் கொஞ்சம் பையன் தூக்கிட்டு போய் வந்தாக்கா எல்லாம் சரியாகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் லேட்டா வந்தேன். இல்லைங்க நம்ம வீட்டுல நம்ம ஜெபம் பண்ணிருந்தோம், யாரும் தெரியல, இது மாதிரி கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஆனா நாளைக்கு போயிட்டு இருந்து எல்லா இடத்துலயும் விசாரிச்சு பாக்குறாங்களா, நீங்க எதாவது வந்து எங்க வீட்டாண்ட அரிசி எதாவது வச்சுட்டு போனீங்களா, எல்லாருமே விசாரிக்கிறாங்களா, யாரும் அங்க நான் வரல சொல்றாங்க. அப்ப யார் வந்துருக்காங்க, பரலோகத்துல இருந்து தேவன் இறங்கி வந்திருக்கிறார் அவங்களுடைய வீட்டுக்கு. அப்போ ஒரு தேவனுடைய ஜெபத்தை கேட்டு பரலோகத்திலிருந்து தேவன் தன்னுடைய தூதர்களை அனுப்பி தன் பிள்ளைகளை போஷிக்கப்படுகிறார் என்று சொன்னால் உனக்கும் எனக்கு அவர் போஷிக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. அப்போ தேவன் இன்றைக்கும் கூட அவர் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் மாறாத தேவனா இருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்பொழுதுமே பக்கபலமா இருக்கிறார் தேவனா இருக்கிறார். அந்த ஜனங்கள் தேவன் ஜெயத்தை கொடுக்கிறார் என்று சொன்னால், ஆனால் அவர்கள் தோல்வியை அவர்கள் தழுவினார்கள். ஹல்லேலூயா. இப்பொழுது இன்னொரு நபரை பார்க்கலாம், அங்கு தோற்று போனவர்களை பார்க்கலாம், இயேசுவை விட்டு பின்மாற்றம் அடைந்தவர்களை பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். இங்க என்ன சொல்கிறது பாருங்க. இங்க யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 59வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்க தேவன் சொல்றாரு, என்னன்னு சொல்றது, ஆறு 59 வாசிக்கலாம். 6வது அதிகாரம் 59வது வசனம். ಸಭಾ ಮಂದಿರದಲ್ಲಿ ಉಪದೇಶ ಮಾಡುವಾಗ ಇದನ್ನು ಹೇಳಿದನು. ಆತನ ಶಿಷ್ಯರಲ್ಲಿ ಅನೇಕರು ಇದನ್ನು ಕೇಳಿ, ಇದು ಕಠಿಣವಾದ ಮಾತು, ಇದು ಯಾರು ಕೇಳರು? ಯೇಸು ತನ್ನ ಶಿಷ್ಯರು ಇದಕ್ಕೆ ಗುಣಗುಟ್ಟುತ್ತಾರೆಂದು ತನ್ನಲ್ಲಿ ತಿಳ್ಕೊಂಡು ಅವರಿಗೆ, ಈ ಮಾತಿನಿಂದ ನಿಮಗೆ ಬೇಸರವಾಯಿತು, ಹಾಗಾದರೆ ಮನುಷ್ಯ ಕುಮಾರನು ತಾನೇ ಮೊದಲು ಇದ್ದಲ್ಲಿಗೆ ಏರಿ ಹೋಗುವುದನ್ನು ನೀವು ನೋಡಿದರೆ ಏನೆನ್ನುವಿರಿ? ಬದುಕಿಸುವಂತದ್ದು ಆತ್ಮವೇ, ಮಾಂಸವು ಯಾವುದಕ್ಕೂ ಬರುವುದಿಲ್ಲ. ನಾನು ನಿಮಗೆ ಹೇಳಿರುವ ಮಾತುಗಳೇ ಆತ್ಮವಾಗಿಯೂ ಜೀವವಾಗಿಯೂ ಅವೇ. ಆದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಕೆಲವರು ನಂಬದವರಾಗಿದ್ದಾರೆ ಅಂದನು. ನಂಬದವರು ಇಂಥವರು ತನ್ನನ್ನು ಹಿಡುಕೊಡುವವನು ಇಂಥವನು ಎಂಬುದು ಯೇಸುವಿಗೆ ಮೊದಲಿನಿಂದ ತಿಳಿದಿತ್ತು. தமிழ்ல வாசிக்கலாம் சிஸ்டர். அது 6வது அதிகாரம் 59வது வசனம். ஜப ஆலயத்திலே ஒரு உபதேசங்களில் இவைகளை சொன்னார். அவருடைய சீசரில் அநேகர் இவர்களை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், கடினமான
உபதேசம். இது கடினமான உபதேசம். யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீசர்கள் அதை குறித்து முன்னிறுத்துகின்றார்கள். இயேசு தமக்குள்ள அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடரலாய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகின்ற நீங்கள் காண்பிப்பீர்களானால் எப்படியாய் இருக்கும்? ஆவியிலே உயிர்ப்பிக்கிறது. ஆவியே உயிர்ப்பிக்கிறது. மாம்சமோ ஆனது ஒன்றுத்துக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகின்ற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாதர் சிஸ்டர், இங்க தேவன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இயேசு சொன்ன வார்த்தை அநேகருக்கு அங்கு பிடிக்கவில்லை. சீடர்கள் எல்லாம் பின்மாற்றம் அடைந்து போகிறார்கள். இயேசு இடத்துல சிலர் வந்து பேசுறாங்கன்னு சொல்லி, என்னப்பா நாங்க அங்க இருக்கும்போது நல்லா டீசெண்டா இருந்தோம், இங்க வந்துட்டு இந்த ரத்தம் குடி மாம்சம் சாப்பிட சொன்னீங்க, மனுஷன் ரத்தம் குடிக்கிறதுக்கு மனுஷனுடைய மாம்சம் சாப்பிடுறதுக்கு நாங்க என்ன பூதங்களா காட்டேரிகளா சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருது. அதை கண்ட உடனே தேவன் சொல்லுகிறார் சீடர்களை பார்த்து, உங்களுக்கு இது இடலா இருக்கிறதான்னு கேட்கிறார். ஆமா ஆண்டவரே, இது கடினமான உபதேசம், இது யார் ஏற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லும்போது தேவன் சொல்றார், மாம்சம் ஒன்றத்துக்கு உதவாது, ஆவியோ அது உயிர்ப்பிக்கிறதா இருக்குது. இந்த வார்த்தைக்கே நீங்கள் எப்படி என்று சொன்னால், நான் முன்னிருந்த இடத்துக்கு நான் மீண்டுமாக அங்க போறேன், அதை நீங்க காண்பீர்களானால் அப்பொழுது உங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அல்லேலூயா. ஆனால் மாம்சம் ஒன்றத்துக்கு உதவாது, ஆனால் ஆவியோ அது ஜீவனுள்ளதா இருக்கிறது. அந்த வார்த்தை ஜீவனாக இருக்கிறது. அந்த வார்த்தை நிச்சயமாக நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுக்குள்ள திறனா இருக்கிறது. அல்லேலூயா. அதுதான் வானத்திலிருந்து இறங்கின அப்போ நான் என்று சொல்றேன். என்னை புசிக்கிறவன் மறிக்க மாட்டான், நித்திய ஜீவனை பெற்றுக்கிறான் என்று சொல்றான். அந்த வார்த்தை கேட்ட நாளிலிருந்து அநேகர் அவரை பின்பற்றாதபடிக்கு பின்மாற்றம் அடைந்து போகிறார். இயேசுவை பின்பற்றாதபடிக்கு பின்மாற்றம் அடைந்து போறார்கள். அந்த வார்த்தை சொல்கிறது பாருங்கள். 66 வசனத்தை வாசிக்கும் பொழுது என்ன சொல்றாங்க வாசனம்? அன்று முதல் அது முதல் அவருடைய சீசரால் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இங்க வசனம் என்ன சொல்கிறது? 666 சிம்பல் அங்க காட்டுகிறது. 666 6வது அதிகாரம் 66வது வசனம். என்னது? இங்க வெளிப்படுத்தும் விசேஷத்துல சொன்ன வண்ணமாக அந்த 666 என்ற சிக்னல் இருக்குது. இயேசுவை பின்பற்றாத போனவனுக்கு பிசாசு ஒரு முத்திரை போடுகிறார். இயேசுவை என்னத்துப்பா பின்பற்ற? அவர்கிட்ட என்னப்பா இருக்குது? அவர் எங்க போனாலும் நடந்தே கூட்டு போறாரு. என்னது? எங்க போனாலும் நடந்தே கூட்டு போறாரு. ஒரு டாக்ஸ் கட்டணும்னு சொன்னா கூட பேர்கிட்ட சொல்றாரு, போயிட்டு இந்த மீனுக்கு தூண்டில் போடு, அது வாயில ₹1 கட்டணும் இருந்தா உந்தி இருந்தது கட்டு. என்னது? காசே இல்ல அவர்கிட்ட. இப்படி எல்லாம் பண்றாரு சிஷ்யர்களை வச்சுன்னு. அவங்க கிட்ட ஏன்பா போற, என் கூட வாங்கப்பா, உங்களுக்கு என்ன வேணும் எல்லாம் இருந்தாலும். கழுத வேணுமா? கழுத மேல போகலாம், நீங்க குதிரை மேல போகலாம், இல்ல மாட்டு வண்டியில போகலாம். அவர் எங்க போனாலும் நடந்து நேரம் கூட்டு போறாரு. இங்க எருசலேம்ல ஒரு சுத்தமுத்த ஒரு 7-8 கிலோமீட்டர் வரைக்கும் சுத்தி கூட்டு நடந்தே போறாரு. 6 கிலோமீட்டர் நடந்து போறாரு, 6 கிலோமீட்டர் எப்படி நடந்து போறாரு, 15 கிலோமீட்டர் எப்படி நடந்து போறாரு. எங்க போனாலும் கூட நடந்துதான் போறாரு. ஒரு கழுத வண்டி கூட இல்ல, ஒரு மாட்டு வண்டி கூட இல்ல. எங்க கூட வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இயேசு விட்டு இயேசு இருக்கட்டும் பரவாயில்ல, ஆனா நாங்கள் சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள். எங்க சபை ஜனங்களை எதுவுமே கண்டிக்காத. எங்க சகோதரிகள் எப்படி வேணுமானாலும் வரலாம், ஆனா அதை பத்தி நீ காதுல வாங்கிக்காத. அல்லேலூயா. தேவன் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இயேசுடைய வார்த்தை அன்றைக்கு அவர்களுக்கு கடினமாய் தெரிந்தது. இயேசுவை பின்பற்றாமல் பின்னோக்கி போய்விட்டார்கள். அல்லேலூயா. தேவனோடு கூட வந்தால் ஜெயம் இருக்கிறது. ஆனால் தேவனை விட்டு வெளியே போகும் பொழுது உன் வாழ்க்கையில தோல்வி இருக்கிறது. தோல்விதான் நீ காண வேண்டியமா இருக்கிறது. நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு சம்பந்தப்பட்டவனா இருந்தால் இயேசுவை நீ என்ன ஆனாலும் கூட விடவே விட மாட்டாய். அவரே பின்பற்றி கொண்டு போவாய். அல்லேலூயா. அதனால்தான் தேவன் சொல்கிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். நீ இந்த நேரத்தில் நீ என்னோடு கூட வந்தியனால் அந்த தேவ மகிமை நான் உனக்கு காட்டுகிறேன் என்று சொல்றாங்க. அல்லேலூயா. அங்க யோவான் அழுகிறான், ஐயோ எப்படியாப்பட்ட ஒரு சம்பவம் நடந்து விட்டது. இந்த சம்பவம் நடவதற்கு காரணம் என்ன காரணம்? என் பேர் அதை தெரிஞ்சுக்கலையே, அது இருக்குதா இல்லையா? வானத்திலயும் யாரும் இல்ல, பூமியிலயும் யாரும் இல்ல, அப்ப எங்கதான் இருக்கிறாங்க? அதுக்கு பெரிய மூப்பர்கள் ஒருவர் வந்து சொல்கிறார், நீ கலங்காத, திகையாத. இதோ அந்த முத்திரைகளை உடைக்கவும் அதை தரிக்கவும் ஒருவர் வெற்றி பெற்றிருக்கிறார்.
அவர் யார்? அவர்தான் யூதா குலத்தின் வேறுமானவராயிருக்கிறார். அவர் யூதா குலத்தின் சிங்கமாயிருக்கிறார். அவர்தான் அதை வெற்றி பெற்று அதை எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதை எடுத்து அவரே வச்சிலங்க. அவர் என்ன பண்றாரு? கொண்டு வந்து அது தன்னுடைய தாசனா இருக்கிறதானே, தன்னுடைய தூதனா இருக்கிறதானே 7ஆம் தூதன் இடத்துல அவர் கொடுத்து விட்டார். 10வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் எடுத்து கடைசியாக ஒரு வாசித்து நம்ம முடிக்கிறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம். இதுதான் நம்முடைய மைண்ட் சப்ஜெக்ட். அவர் அந்த காரியத்தை வடித்தது மட்டுமல்ல, பாருங்க 1வது வசனத்திலிருந்து வாசிச்சு வரலாம். நான் வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனமாக கேளுங்கள். ತರುವಾಯ ಬಲಿಷ್ಠನಾದ ಮತ್ತೊಬ್ಬ ದೇವದೂತನು ಪರಲೋಕದಿಂದ ಇಳಿದು ಬರುವುದನ್ನು ಕಂಡೆನು. ಅವನು ಮೇಘವನ್ನು ಧರಿಸಿಕೊಂಡಿದ್ದನು. ಅವನ ತಲೆಯ ಮೇಲೆ ಮುಗುಲಿ ಬಿಲ್ಲಿತ್ತು. ಅವನ ಮುಖ ಸೂರ್ಯನೋಪಾದಿಯಲ್ಲಿತ್ತು. ಅವನ ಪಾದಗಳು ಬೆಂಕಿಯ ಕಂಬಗಳಂತಿದ್ದವು. ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ಬಿಚ್ಚಿದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಸುರುಳಿ ಇತ್ತು. ಏನದು ಅವುಳ್ಕಪಟ್ಟ ಒಂದು ಸಿರು ಸುರುಳಿಯಾனது அவர் கையில் இருந்ததாம். ಅವನು ಬಲಗಾಲನ್ನು ಸಮುದ್ರದ ಮೇಲೆಯೂ ಎಡಗಾಲನ್ನು ಭೂಮಿಯ ಮೇಲೆಯೂ ಇಟ್ಟು ಸಿಂಹವು ಘಟಿಸುವ ಪ್ರಕಾರ ಮಹಾಶಬ್ದದಿಂದ ಕೂಗಿದಾಗ 7 ಗುಡುಗುಗಳು ಒಂದೊಂದಾಗಿ ಧ್ವನಿ ಕೊಟ್ಟವು. ಆ 7 ಗುಡುಗುಗಳು ನುಡಿದಾಗ ನಾನು ಬರೆಯಬೇಕೆಂದಿದ್ದನು, ಆದರೆ 7 ಗುಡುಗುಗಳು ನುಡಿದಿದ್ದನು ನೀನು ಬರೆಯಬೇಡ. யார்? யோவானுக்கு எழுத வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் 7ஆம் தூதனுக்கு அது சொல் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. வாசிக்கலாங்க. அங்க கீழே வருகிறது என்ன சொல்ற? ನಂತರ ಸಮುದ್ರದ ಮೇಲೆಯೂ ಭೂಮಿಯ ಮೇಲೆ ನಿಂತಿರುವ ನಾಗಿ ಕಾಣಿಸಿದ ದೇವದೂತನು ತನ್ನ ಬಲಗೈಯನ್ನು ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ எப்படி ಪರಲೋಕದ ಕಡೆಗೆ ಅವರು ಉಯರ್ತಿದ್ದಾರೆ. ಪರಲೋಕದನ್ನು, ಅದರಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು, ಭೂಮಿಯನ್ನು, ಅದರಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು, ಸಮುದ್ರವು ಅದರಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಯುಗ ಯುಗಾಂತರಗಳಲ್ಲಿ ಜೀವಿಸುವ ಆತನ ಮೇಲೆ ಆಣೆ ಇಟ್ಟು ಇನ್ನೂ ಅವಕಾಶ ಇರುವುದಿಲ್ಲ. பவுல் என்ன சொல்றார்? நாம் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க இந்த தூதன் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்? இன்னும் காலம் செல்லாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இதோ அவர் ஆணையிட்டு சொல்கிறார் என்று 7ನೇ ದೂತನ ಶಬ್ದ ಮಾಡುವ ದಿನಗಳಲ್ಲಿ, ಅಂದರೆ ಅವನು ತುತ್ತೂರಿಯನ್ನು ಊದುವ ಸಮಯದಲ್ಲಿ ದೇವರು ಇದುವರೆಗೂ ಗುಪ್ತವಾಗಿಟ್ಟಿದ್ದ ಸಂಕಲ್ಪವನ್ನು ತನ್ನ ದಾಸರಾದ ಪ್ರವಾದಿಗಳಿಗೆ ಶುಭ வர்த்தமானವಾಗಿ ತಿಳಿಸಿದನು. யாரு? அந்த பெலமுள்ள தூதன் இந்த 7ஆம் தூதன் இடத்துல கொண்டு வந்து அதை ஹேண்டில் பண்ணிவிட்டார். நீ போய் பிரசங்கம் பண்ணு என்று சொல்லி. அல்லேலூயா. ஏன்னு சொன்னால் அந்த மனுஷனுடைய அந்த ஸ்தானத்துல 7ஆம் தூதனாக இந்த காலத்துடைய வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார். அவர் மூலமாக இந்த உலகத்தை தேவன் 7 முழுமையாக எடுத்து அவருடைய சரீரத்தை எடுத்து பயன்படுத்தினார். ஆகையால இந்த செய்தியானது இன்னும் மறையாக வைப்பதற்கு யோவானுக்கு மறையாக இருந்தது. எதற்கு? யோவானுக்கு எழுத வேண்டாம் என்று சொன்னார், இது மறையாக என்று சொன்னார். ஆனால் 7ஆம் தூதனாக இருக்கிறதான பிரணாம் அவர்களுக்கு என்ன சொன்ன தேவன்? இதை வெளிப்படுத்த போ என்று சொல்லிட்டு அவர் கொண்டு வந்து கொடுத்து விட்டார். யார்கிட்ட? நம்முடைய தீர்க்கதரிசி. இன்னும் காலம் செல்லாது, இன்னும் நேரம் இல்லை. போய் எல்லாருக்கும் இது சொல்லு. அவங்க ஆயத்தமாகட்டும். எதற்காக? திருமணத்துக்காக, கல்யாணத்துக்காக, விருந்துக்காக, 3 வருஷம் விருந்துக்காக ஆயத்தமாவதற்காக. அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க? இல்ல பிரதர், 7 முத்திரை திறக்கல பிரதர், 7 முத்திரை திறக்கல. 7 முத்திரை திறக்கலன்னு சொன்னாக்கா உன்னுடைய பேர் அதுல இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படிப்பா தெரிஞ்சுக்கொள்ள முடியும்? நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் ஒரு இது சொன்னேன், ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். இப்போ ஒரு என்னது ஒரு லகின் பத்திரிகை ஒரு திருமணத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறது. லகின் பத்திரிகை அடிச்சு அந்த பெண்ணுக்கு ஒரு நாள் கல்யாணம் சொல்றாங்க. அது ஆமா இதுதான் கல்யாணம். அதுக்கு என்ன கிண்டல் பண்றாங்க. கல்யாண வயசு வந்துருக்கு அந்த பொண்ணுக்கு. ஆனா உனக்குதான் கல்யாணம் சொல்லிட்டு சொல்றாங்க சொந்தக்காரங்க எல்லாம். அது கேலிதான் பண்றாங்க நினைச்சுக்கிறேன். ஆனா அந்த பெண்ணை கொண்டு வந்து அந்த கல்யாண பத்திரிகை காட்டி பாதையில உன் பேர் போட்டுக்குது, நீ தானே விடப்பட்ட ரெபெக்கா, நீ தானே சொல்லும் போது, ஆமா நான் தான் ரெபெக்கா. யாருடைய பொண்ணுன்னு போட்டு பாரு, இயேசு கிறிஸ்துடைய மகங்க. போட்டுதா? ஆமா கரெக்ட், இதெல்லாமே கரெக்டா இருக்குது. அப்ப நான் தான் திருமணத்துக்கு. அப்போ அந்த பொண்ணு என்ன பண்ணோம்? காரியம் எங்கெங்க போய் சுத்தாது. என்னது? எங்கெங்க போய் சுத்தாது. எழுதுறது கரெக்டா இருந்து வீட்டுல என்னென்ன பண்ணணுமோ அலங்காரம், தலை சீவி, ட்ரெஸ் எல்லாம் சரி பண்ணி குளிச்சு எல்லாமே சரி பண்ணின்னு திருமணத்துக்கு ஆயத்தமாகும். அந்த பொண்ணுடைய பேருக்கு அந்த பொண்ணுக்கு அந்த திருமணம் தெரியாம போனாக்கா எப்படி ஆயத்தப்படுறது? அப்ப அதே போலதான் 7ஆம் முத்திரை திறக்கப்படலன்னு சொன்னாக்கா நீ எப்படி ஆயத்தப்படுவா? நீ ஆயத்தப்படாமல் போனால் மணவாளன் உன்னை வந்து எப்படி அழைத்து கொண்டு போவார்? தேவன் சொல்றார், இதோ ஒரு ராஜா சொன்னார், ஒரு குறிப்பிட்ட காலத்துல நான் வருவேன், உன்னை நான் அழைத்து கொண்டு போய் திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லி ஒரு ராஜா ஒரு சாதாரண வேலைக்காரி கிட்ட சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் சொன்ன
உன்னை போயிட்டு அந்த ராஜா திருமணம் பண்ணி வர, நீ எல்லாரும் நம்பிடுகிற, நீ எத்தனை பேருக்கு அந்த ராஜா டோக்கா கொடுத்துருக்க மாட்டான் சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கெல்லாம் வேற பொண்ணுங்கெல்லாம் சொல்லுது. அதுக்கு இந்த பொண்ணு சொல்லுது, இல்ல இல்ல அவர் அப்படியேப்பட்டவர் அல்ல, அவர் ஜென்டில்மேன். அவர் ஜென்டில்மேன். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப கச்சிதமா இருந்தது. அந்த வார்த்தையானது அவர் தப்பித்துக் கொள்ள மாட்டார், அந்த வார்த்தையில உறுதியா இருக்கிறார் சொல்லிட்டு அந்த ஸ்திரீ சொல்லுது. ஆனா இதெல்லாம் கேலி பண்ணிருந்தாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த ராஜா வந்தான், இந்த பெண்ணும் நடந்து போச்சு. இந்த பெண்ணும் ஆயத்தமாயிடுச்சு. இந்த பெண்ணு தன்னுடைய வஸ்திரங்கள் எல்லாம் கழுவி கொண்டது, சுத்தமாய் இருந்தது, பரிசுத்தமாய் இருந்தது. அந்த ராஜா வந்தா. அந்த ராஜா வர நேரம் இந்த பெண்ணுக்கு தெரிந்திருந்தது. 2 பேரும் கலந்தார்கள், அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. கூட இருந்ததான ஜனங்கள் எல்லாம், ஐயோ நம்ம இவ்வளவு கேலி பண்ணிருந்தோம், அந்த பொண்ணு பார்த்து போயிடுச்சு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு இருக்கிறதான உலக ஸ்தாபன சபைகள் அதே நிலைமை தான். நாம் இங்க தேவனோடு கூட போவதற்கு எல்லாமே ஆயத்தமாய் பரிசுத்தமாய் ஜெபித்து உத்தமமாக பரிசுத்தமாக எல்லாவற்றிலும் கூட ஒழுக்கமாக நாம் நடந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பிட்ட நேரத்தில் தேவனுடைய சத்தமானது மேலே ஏறி வா என்று சொல்லப்படும் பொழுது நாம் இங்கிருந்து மேலே கடந்து போய்விடுவோம். அல்லேலூயா. போகும்பொழுது இப்போ நம்ம எங்கன்னா ஊருக்கு போனோம்னாக்கா எல்லாருக்கும் டாடா பாய் பாய் சொல்றோம். அப்ப டாடா பாய் பாய் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ரகசியமா வந்து ரகசியமா போயிருக்கோம். நம்ம போன பிறகுதான் எல்லாருக்கும் தெரியும், ஓ இப்படிப்பட்டவங்க போயிட்டுறாங்கப்பா. இல்ல, நம்முடைய வீடு வாசல் காரு ஸ்கூட்டர் எல்லாமே இங்கதான் இருக்கும். பேங்க் பேலன்ஸ் எல்லாமே இங்கதான் இருக்கும். உலகத்துல 700 கோடி ஜனங்கள்ல வந்து ஒரு 1 கோடி ஜனங்கள் காரணமா போயிட்டாங்கன்னாக்கா யாருக்கும் பெருசா தெரியாது. இப்போ இந்த பெங்களூர் பட்டணம் இவ்வளவு 1 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த 1 கோடி ஜனத்துல 50 பேர் எழுதி போட்டுப்பட்டாக்கா 50 பேர் போனாங்கன்னாக்கா யாருக்குமே தெரியுமா? தெரியாது. நம்மளுடைய சொந்தக்கார தான் போய் சொல்லுவாங்க, ஐயோ இப்படி மட்டும் இருந்தாங்க, எங்க போனாங்க தெரியல, அவங்க வீடு வாசல் எல்லாமே போட்டபடியா இருக்குது, அப்படியே இருக்குது. ஆனா அவங்க ராப்சர்ல போயிட்டு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஆன பிறகுதான் தெரியும், உபதிரவம் வந்த பிறகுதான் தெரியும். இந்த உலக அரசாங்கம் என்னதை கொண்டு வந்து அவர்கள் மீது சுமையை சுமத்தும் பொழுதுதான் தெரியும், ஓ நம்ம எல்லாம் கைவிடப்பட்டிருக்கிறோம். அவங்க சொல்லியிருந்தாங்க, அப்பெல்லாம் சொல்லியிருந்தாங்க என்னன்னு, ஒரு உபதிரவ காலம் வரப்போகுது, அந்த உபதிரவ காலத்துல இப்படி எல்லாம் நடக்க போகுது சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க இப்போ கைவிடப்பட்டிருக்கிறோம், அவங்க எஸ்கேப் பண்ணிருக்காங்க. அல்லேலூயா. அப்போ நாம் அதுக்காக தான் ரகசியமாக எடுத்துக்கொள்வதற்காக தான் நாம் இங்கே தயார் நிலையில இருக்கிறோம். இந்த தயார் நிலைப்படுத்திக் கொண்டிருக்கிறது யார் நம்மை தயார்படுத்துறாங்கன்னு சொன்னா இந்த செய்தி தான் நம்மை தயார்படுத்துகிறது. அல்லேலூயா. இந்த செய்தி நம்மை தயார்படுத்துகிறது. இந்த காலத்துடைய நம்முடைய வேதம் நம்மை தயார்படுத்துகிறது. தேவன் இது எல்லாத்தையுமே எழுதி காதல் கடிதத்தை எழுதி அது அந்த பெண்ணிடத்துல கொடுத்து போயிட்டு இருக்கிறார். இதுல வாசிக்கும் பொழுது அந்த பெண்ணுக்கு தான் புரியும், காதலிக்கிறவர்களுக்கு தான் புரியும், மற்றவர்களுக்கு புரியாது அதனுடைய சப்ஜெக்ட் என்னன்னு. அல்லேலூயா. மற்றவங்க எல்லாம் தலை பிச்சுக்குவாங்க, என்ன எழுதுகிறாங்க சொல்லிட்டு. சில பேருக்கு அது புரியாது. கல்யாணம் ஆனவங்களுக்கு காதல் பிக்சர் பழைய காலத்துல சொல்றாங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு வயசானவங்களுக்கு இப்ப இருக்கிறதான காதல் பிக்சர் பார்த்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு தலை கட்டுறாங்க, ஐயோ என்னடா பிடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேடா இருக்கும். ஆனா அது காதல் பண்ணணும்னு தெரியும், அதோடைய வலி என்ன, அதோடைய வலிமை என்ன, அதோடைய ஆழம் அகலம் நீளம் எவ்வளவு இருக்குதுன்னு தெரியும். அப்போ நாம் இயேசுவை காதலித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அவருடைய குணம், சுபாவம், பேச்சு, நடக்க, அவருடைய எல்லா காரியங்களும் நமக்கு புரிந்திருக்கும். அப்பொழுது அந்த தேவன் நம்மை ஒரு நாள் நம்ம எடுத்துக்கொண்டு போவார். ஆகையால சகோதரே சகோதரியே, நான் எப்படி ஜெயம் கொள்கிறது? அந்த ஜெயம் கொள்வதற்கு நீ பட்டயத்தை எடுத்து போராட வேண்டியமான அவசியம் இல்ல, நீ ஓட வேண்டியமான அவசியம் இல்ல, நீ பெரிய கடினமாக ஒழிக்க வேண்டியமான அவசியம் இல்ல. நீ விசுவாசித்தால் போதும். தேவன் அந்த ஜெயத்தை அவர் பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர் ஜெயம் பெற்றிருந்தார் போல நிச்சயமாக நானும் இந்த உலகத்தில் ஜெயம் பெற்று வர வேண்டியமா இருக்கிறது. இதன் மேல் ஜெயம் பெற வேண்டியமா இருக்கிறது நம்முடைய சரீரத்து முடிவு. உன்னுடைய சரீரத்தை நீ ஜெயித்து விட்டாயானால் மற்றது எல்லாமே அழகா ஜெயித்து விடலாம். ஃபர்ஸ்ட் உன்னுடைய எதிரி யாருன்னு சொன்னால் உன்னுடைய சரீரம் தான். இதுக்கு சொல்றாரு என்னன்னு, உன்னுடைய முதல் எதிரி யாருன்னு சொன்னால் உன்னுடைய சரீரம் தான். எனக்கு நான் தான் சரி விரோதி, எனக்கு நான் தான் எதிரி, வேற யாரும் அல்ல. எனக்கு விரோதி அவரு, எனக்கு விரோதி இவரு, எனக்கு விரோதி அவங்க. அப்படி அல்ல, உனக்கு விரோதி நீயே. உன் சரீரம் தான் உனக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது. ஆவி உற்சாகமாகுது, ஆனா சரீரம் பலவீனமா. என்னது ஆவி சொல்லுது, காத்தால் 5 மணிக்கு எழுந்து பிரார்த்தனை செய்யணும், ஜெபம் செய்யணும் சொல்லுது. ஆனா சரீரம் தான் சொல்லுது, படு, டயர்டாகுது, ரொம்ப டயர்டாகுது, படு. திரும்பி தூக்கம் வரல, தூக்கம் இல்ல, ஆனாலும் கூட திரும்பி படுத்துனோம். நல்லா வெளிச்சம், இருட்டாக்குது, 2 பூக்காணி வந்துருது உள்ள.
எழுந்திருந்து உட்கார்ந்து இயேசு ரத்தம் ஜெயம் சொன்னாக்கா எல்லாம் பூக்காணி ஓடி வரும். அல்லேலூயா. பூக்காணி வேற யாரும் இல்ல, நமக்குள்ளே இருக்குது பூக்காணி. அது சொல்றதுக்கு நாம் ஒரே ஒரு வார்த்தை பயன்படுத்தணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் போ அப்பால ஜெயம். எப்படி இயேசு கிறிஸ்து ஜெயத்தை பெற்று விட்டிருக்கிறார். யூதா குலத்தின் சிங்கமானவர், அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். ஆகையால நீ ஜெயம் பெற வேண்டும் அவசியம் இல்ல, விசுவாசித்தால் போதும். இந்த வார்த்தை உன்னை சரியாக மாற்றும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெயம் கொள்வது எப்படி? இந்த செய்தியுடைய தலைப்பு. அல்லேலூயா. நாம் எழுந்து என்று ஜெபிக்கலாம். தேவனுடைய காரியங்களை நாம் இப்பொழுது புரிந்து கொண்டிருக்கிறோம். விசுவாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஐயா. கர்த்தாவே கர்த்தாவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இந்த நாளில் நான் எப்படி ஜெயம் கொள்வது என்று சொல்லி செய்தியை நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நான் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த செய்தியில பார்த்தோம். நம்முடைய அவிவிசுவாசங்கள் தான் நம்மை தோல்வி உரை செய்கிறது. நம்முடைய விசுவாசம் தான் ஜெயத்திற்குள்ள ஒரு காட்டுகிறதா இருக்கிறது. அந்த விசுவாசத்தின் பாதையை தான் இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமியில வந்து எங்களுக்கு அடையாளத்தை காட்டினார் ஐயா. இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்தமான நாளில இந்த செய்தி எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. வார்த்தை கேட்கிறதான கர்த்தாவே, உங்களுடைய பிள்ளைகள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தையை அவருடைய இருதயங்களை மாற்றட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை அவர்களை தேவனுடைய பாதையில இழுத்து கொண்டு வரட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தை தான் அவர்களை கர்த்தாவே பரலோக ராஜ்யத்துக்கு சேர்க்கக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே. இந்த வார்த்தை அவர்களை கர்த்தாவே முற்றிலுமாக கர்த்தாவே அவருடைய எல்லா காரியங்களையும் கர்த்தாவே மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லி நம்ம வேண்டிக் கொள்கிறோம் ஐயா. ஆமாண்டவரே, இந்த வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக உதவி செய்யும். அவிவிசுவாசம் என்பது அது பெரிய பாவமா இருக்கிறது ஆண்டவரே. அந்த அவிவிசுவாசம் எங்கள் சபையில யாருக்கு இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, அவிவிசுவாசத்தை நீக்க, அவிவிசுவாசத்தை ஜெயிக்க, அவிவிசுவாசத்தை காலுக்கிட்டு போது மிதிக்க ஆண்டவரே உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில் செய்தி கேட்ட ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே பேர் பேராக ஆசீர்வதியும். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், அவருடைய கை பிரயாசங்களை ஆசீர்வதியும். சகோதரிகள் வீட்டில் இருக்கும் பொழுது கர்த்தாவே வேதத்தை வாசிக்க, செய்திகளை வாசிக்க, தேவனோடு கூட நடைபோட உதவி செய்யும் ஆண்டவரே. என்று சொன்னால் இது கடைசி காலமா இருக்கிறது. இது கடைசி காலத்துல தேவனுடைய வருகை எப்பொழுது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே பண ஆசைக்காகவோ, உலக ஆசைக்காகவோ, பொருளுக்காகவோ, துணிகளுக்காகவோ நாங்கள் ஆசைப்படாதபடிக்கு தேவன் மீது ஆசைப்பட்டு இருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. ஆண்டவரே, வேதம் வாசிக்காதவர்களுக்கு வேதம் வாசிக்க உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, வேதத்தை நல்லா படிக்க உதவி செய்யும் கர்த்தாவே. அவளுக்குள்ள கர்த்தாவே அந்த அர்த்தங்களை என்னென்று சொல்லி புரிந்து கொள்ள உதவி செய்யும் ஐயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ராஜா. பலகீனப்படுத்தாத ஆண்டவரே இயேசுவே, இந்த ஜனங்களை கர்த்தாவே சாத்தான் உனக்கு படிக்க தெரியாது என்று சொல்லி அவளை மூலையில உட்கார வைத்து விடுகிறான் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒன்றொன்று கூட்டி கூட்டி படித்தால் தான் ஆண்டவரே அதனுடைய அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரிந்தால் தான் புரிந்து கொள்ள முடியும். புரிந்து கொண்டால் தான் ஒழுக்கமாய் ஜீவிக்க முடியும். ஒழுக்கமாய் ஜீவித்தால் தான் நாங்கள் பரலோகத்துக்கு வர முடியும் ஆண்டவரே. இயேசுவே, இத்தனை காரியங்கள் இருக்கிறது ஐயா. ஆண்டவரே, தேவனே, இந்த சிறு சபையை ஆசீர்வதியும். ஆண்டவரே, வந்தவர்களை ஒவ்வொருத்தரையும் பேர்களாய் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தேவைகளை சந்தியும். விசுவாசம் இல்லாதவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு பலத்தை கொடுக்கும் ஆண்டவரே. ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆண்டவரே. ஆண்டவரே, வராதவர்களை அடுத்த வாரம் வரமுடியுமாக செய்யும் ஐயா. எல்லாவற்றையும் உடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இறை பொறுப்பெடுத்துக் கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபித்திருக்கிறோம். ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாமி உங்களை அனைவருமே ஆசீர்வதிக்கட்டும். ஆமென், ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் எங்கள் தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. இயேசுவை நேசிக்கிறேன், நான் இயேசுவை நேசிக்கிறேன். அக்கரையில் நான் இன்றும் அவரை என்றென்றும் வாழ்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தாமே உங்களை அனைவருமே ஆசீர்வதிக்கட்டும்.